திருப்பாவை 24வது பாசுரம். ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தா வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்தைத்தராணி த்ருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयाः विभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वयपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्त्राङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुत्पोत्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसदसरसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां स्रजिनिगलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नम इदमितं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே துல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா விரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையா விடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். பாசுரார்த்தம். மாவலி ராஜ்ய காலத்திலே இந்த பிராகிருத லோகத்தை ஈரடிகளால் அளந்தவனே உனது அடி வாழி. பதிவிரதைகள் பரிதவிக்கும் கடலின் அக்கறைக்கு சேது பந்தம் செய்து போய் அழகிய லங்கையை அழித்தவனே உனது தேஜஸ் வாழி. உருண்டோடும் வண்டி சக்கர ரூபத்தில் வந்த சகடாசுரனின் உருக்குலைந்து போகும்படியாக, அதாவது அவன் அழியும்படி சகடாசுரனை உதைத்தவனே உன் கீர்த்தி வாழி. கன்றாய் வந்த அசுரனை எரித்தடி போல் பயன்படுத்தி விலங்கனி வடிவாய் வந்த கபிதாசுரன் மேலே எரிந்து அழித்தவனே உன் வீரக்கழல் வாழி. கைதானே காரியம் செய்தது ஏன் கழல் போற்றி என்றால் கண்ணன் ஒரு கால் முன்வைத்தும் ஒரு கால் பின் வைத்தும் மடக்கி நின்ற திருவடிகளையும், அப்போது அவன் திருவடிகளில் தெரிந்த சிவப்பான தாமரை பூ போன்ற நிறத்தையும் அதில் உள்ள சங்கு சக்கர லாஞ்சனத்தையும் பார்த்து அதில் லயித்தவளாய் திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். ராமாவதாரத்தில் ஆஸ்ரித ரக்ஷணத்திற்காக நடந்த திருவடிகள், நடந்த கால்கள் நொந்தவோ என்கிறார் திருமழிசை ஆழ்வார். மாமேக்கம் சரணம் பிரஜ என்று கீதாச்சாரியனாய் அவதரித்து எந்த திருவடிகள் நமக்கு சம்சார பந்தத்தை அறுத்து தள்ளுமோ அந்த திருவடிகளை காட்டியல்லவோ சரணமடை என்று விதித்தான். அந்த பாவனமான திருவடிகளை சொல்லி போற்றுகிறார்கள். கோவர்த்தன மலையை கொடையாம் வகையிலே எடுத்தேந்தினவனே உன் சௌசீல்ய குணம் வாழி. விரோதிகளை ஜெயித்து விரோத மனப்பான்மையை அழித்திடும் உனது கையில் இருக்கும் வேலாயுதம் வாழி. இவ்வாறாக உன் வீரச் செயல்களையே விசேஷமாக கூறி பறை முதலியன பெறுவதற்காக இப்போது நாங்கள் வந்துள்ளோம். தயை புரிய வேண்டும். பாசுரத்தின் சாரமான அர்த்தம். எம்பெருமானுக்கு செய்யும் மங்களாசாசனம் விளக்கப்படுகிறது. இப்பாசுரத்தின் சுவாபதேசார்த்தம். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி அனைத்து அண்டங்களில் உள்ள உலகங்களை படைத்து அங்குள்ள பலரையும் பலவாறாக இயற்கை கருணையால் இயல்பாகவே ரட்சிப்பதால் இவ்வண்டங்களின் நாயகன் அவன் திருவடிகளே காப்பு. அதனால் அவனது சர்வஞத்வம் எல்லாம் அறியும் தன்மை போற்றப்படுகிறது. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி எங்கும் நீக்கமர நிறைந்த அந்தர்யாமியாகவும் ஆச்சாரியனாகவும் இருக்கும் அம்மாயப்பிரானே அவன் திருவடிப்பதம் அடைவதற்கு தடைகளாக இருக்கும்
அகங்காரம் மமகாரம் போன்றவற்றை விட்டொழிக்க தேவையான வலிமையான விவேகத்தை பெற வழி. அதனால் அவனது பலம் போற்றப்படுகிறது. சம்சார பந்தத்தை அடைவதற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம். அதனால்தான் ஆழ்வார்கள் மனதை தட்டி கொடுத்து வேலை வாங்குவர். நெஞ்சமே நல்லை உன்னை பெற்றால் இனி என்ன குறைவினம், மைந்தனை மலராள் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்கண்டாய். இப்படி நல்ல மனதை பெற்றால் நற்கதி உண்டாகும் அல்லவா. தென்னிலங்கை என்பது சரீரம். இதில் உள்ள காம குரோதாதிகளே நம்மை உபாயத்தை அனுஷ்டிக்க விடாமல் செய்து நம்மை மீளா ஞானத்தை ஆச்சாரியன் மூலமாக வழங்கி பண்படுத்தி சாத்தியோபாயமான சரணாகதியை அனுஷ்டிக்க வைத்து தென்னிலங்கை எனப்படும் சரீர சம்பந்தத்தை மிஞ்சம் மீதம் இல்லாமல் கழிக்கிறான். சர்வ பாபேப்யோ மோக்ஷ இஷ்யாமி என்றானே. பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. புலன்கள் நாடும் சிற்றின்பங்களுக்கு வேண்டி அலைப்பாயும் மனத்தை பரந்தாமனை பற்றுவதன் மூலம் அமைதிப்படுத்தி நல்வழிக்கு இட்டு செல்லும் உபாயத்தை உட்கருத்தாக வலியுறுத்துகிறது. அதனால் ஐஸ்வர்யம் போற்றப்படுகிறது. அதாவது பகவத் பிராப்தியாகிற மோக்ஷானந்தம். கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி. ஆசுத பக்ஷபாதியான பரமன் தான் ஒரு விகாரமும் அடையாமல் பாப புண்ணியங்களிலிருந்து அடியார்களை மீட்கவல்ல வலிமை வாய்ந்த தண்டத்தை போற்றும் உட்குறிப்பாகும். அதாவது கன்று போல் இருந்த பாபங்கள் குன்று போல் வளர்கின்றன. அவற்றை தம் சௌலபிய அதாவது எளிமை சௌசீல்யாதி தாழ்ந்தவர்களோடு சரிசமமாக பழகும் தன்மை குணங்களால் வசீகரித்து அவனை பெற அவனே நம்மை உபாயத்தில் மூட்டுகிறான். எந்த கரண கலேபரங்கள் நமக்கு நல்லதை சிறிதும் செய்யாதோ அதை கொண்டே நம்மை சரணாகதியை அனுஷ்டிக்க வைக்கிறான். எதிரியை கொண்டே எதிரியை அடக்கும் சாமர்த்தியம் உள்ளவன் எம்பெருமான். பாவியேனை பழனியை காட்டி படுப்பாயோ, தாவி வையம் கொண்ட தடந்தாமரை கட்கே கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ என்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட பாபமே செய்து பாபியானேன், நானே நானாவித நரகம் புகும் பாபம் செய்தேன் என்று திருமங்கையாழ்வார் சாதித்தபடி பாபத்தை நொடிப்பொழுதில் செய்துவிட்டு அதன் பலனை ஜன்மாந்திரங்களில் அனுபவிக்கும் எங்களுக்கு சரீர சம்பந்தத்தை அறுத்துவிடு என்கிறார்கள். இதனால் அவனது வீரியம் போற்றப்படுகிறது. குன்று கொடையா எடுத்தாய் குணம் போற்றி. கோபியர் பாடும்போது பரமபதத்தில் ஸ்ரீ வைகுந்தநாதனாக அனைத்துலகையும் ரட்சிக்கும் சர்வேஸ்வரனாக வெண் கொற்ற கொடையின் கீழ் எழுந்தருளியிருக்கும் பரந்தாமனின் கல்யாண குணங்கள் போற்றப்பட்டுள்ளன. அதனால் அவனது சக்தி போற்றப்படுகிறது. என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான். அடியார்கள் பரமபதத்தில் பகவத் கைங்கரியம் செய்ய வேண்டுவதை மட்டுமே விழைந்து சரணாகதி அனுஷ்டானத்தை உன் திருவடிகளில் செய்துள்ளோம். கண்ணனை அதிசுலபனாகவும் பரபிரம்மாவாகவும் இவர்கள் போல் அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை. கண்ணனுக்கு விரோதி நிரசனமே, விரோதிகளை அழிப்பதே சுவாவம் என்று அறிந்து தங்களுடைய முன் செய்த இப்போது செய்து கொண்டிருக்கிற இனி செய்ய போகும் பாபங்களை உணர்ந்து இது ஏற்ற சால் போல் மேலே ஏறுவதும் கீழே வருவதுமாக சொர்க்கம் நரகம் சம்சாரம் இப்படி அநாதியான மாயையிலேயே நம்மை வைக்கும் என்று அறிந்தவர்கள் ஆதலால் பகவத் கைங்கரியமே உயர்ந்த புருஷார்த்தம் என்று அறிந்து என்றென்றும் உன் சேவகமே ஏத்துகிறோம். அதை பெற சரணாகதி அனுஷ்டானம்தான் வழி என்று அறிந்து அனுகூலர்களாய் வந்தோம். எப்படி இந்திரன் தன்னை தான் ஒரு ஜீவாத்மா என்பதை மறந்து தன்னை தெய்வமாக காட்டிக்கொண்டு ஆயர்கள் சமைத்த உணவை உண்ண ஆசைப்பட்டு நடவாது போய் கோபத்தால் கல்மழை பொழிவித்தானோ, அப்போதே அவனுக்கு அகங்கார மமகாரங்களை கழித்து ஒன்றுமறியாத ஆய்ச்சிகளான எங்களுக்கு இந்திரன் பரதத்துவம் அல்ல, நீயே பரதத்துவம் என்று காட்டினாயோ, அப்போதே உன்னை பெற சரணாகதி அனுஷ்டானம்தான் உபாயம் என்பதை அறிந்து அனுகூலர்களாய் வந்தோம் என்கிறார்கள். இதனால் சரணாகதியின் ஒரு அங்கமான ஆனுகூல்ய சங்கல்பம் சொல்லப்படுகிறது. ஸ்ரீ ஆண்டாளும் நம்மாழ்வாரும் குன்று கொடையா எடுத்தாய் குணம் போற்றி. கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்த்தன மலையை தன் கையிலே எடுத்து கொடையாக பிடித்து ஆயர்களை காப்பாற்றினான். இதிலிருந்து தேவதாந்திரங்கள்
ஆராதிக்க தகுந்தவர்கள் அல்ல என்பதும் தானே ஆராத்தியன் எனவும் தெரிவித்தான். குணம் போற்றி. குணமாவது தனக்கு உணவு கிடைக்காத காரணத்தினால் இந்திரன் கல்மழையை தருவித்தான். அந்த தவற்றை பொறுத்து இந்திரனின் அகங்கார மமகாரத்தை அவனுக்கே புரிய வைத்தான். இந்திரஸ்துதியில் விளங்குகிறது. நம்மாழ்வார் இதை குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் என்கிறார். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. அன்று ஞாலம் அளந்த பிரான். நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரம். வாமனாவதாரம் செய்து உலகெல்லாம் தன் சொத்து என்று உறுதி செய்தான். இவ்வகையிலும் மகாபலியின் கர்வத்தை ஒடுக்கினான். அசுரர்களை விட இந்திரனை காட்டிலும் கோப்பர்களிடமும் இவன் வைத்த பிரீத்தி காட்டப்படுகிறது. தாழ் பரப்பிமன் தாவிய ஈசன். அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. குறைகழல்கள் நீட்டி மண் கொண்ட வாமனா. அளப்பதற்கு ஏற்றவாறு பரப்பின திருவடிகள் குறைகழல்கள். மாலுக்கு வையம் அளந்த மணாளர்க்கு. ஆழியழ சங்கும் வில்லும் எழ திசை வாழியழ தண்டும் வாளும் எழ அண்டம் மோழையழ முடிபாதம் எழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே. திருவாழியானது திருக்கைக்கு ஏற்ப வளர, அதுபோல் திருச்சங்கமும் சார்ங்கமும் வளர, எல்லா இடங்களிலும் திருப்பல்லாண்டு ஒலி மிகவாக, கதையான கௌமோதகியும் நாந்தகம் என்ற கத்தியும் பேருரு எடுக்க, அண்ட கடாகத்திலே வெடிப்பு பெரிதாக, திருமுடியும் திருவடியும் தகுமானபடி வளர்ந்து வர, நம் சர்வசுவாமி ஆனவன் அசுரர்கள் அழிய தேவர்கள் வாழ எழும்படி எல்லா உலகையும் பற்றின விதமானது வெகு ஆச்சரியமானதாகும் என்கிறார் ஆழ்வார். இதனால் உலகிலுள்ள பிராணிகளை எல்லாம் தன் திருவடியால் ஸ்பர்சிக்க வேண்டும் என்று நினைத்து அளந்த எம்பெருமானின் வீரியமும் சக்தியும் எல்லாவற்றிலும் மேன்மையான அவன் கிருபா சமுத்திரம் என்பதும் தெரிய வரும். இச்சரித்திரம் மிகவும் பாவனமானது. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய். பரம பாகவதனான விபீஷணனுக்கு அருள் புரிவதற்காக இலங்கை செற்றான். செற்றான் என்றால் அழித்தான் என்று பொருளல்ல. இலங்கையை அழித்துவிட்டால் விபீஷணனை அரசனாக்குவேன் என்ற வாக்கு என்னாவது? சரணாகதனுக்கு இங்குள்ள காலமும் புருஷார்த்தம் அளிப்பவன் அன்றோ சர்வேஸ்வரன். அதனால் இலங்கை சென்று ராவணனின் பிரதாபத்தை அழித்தான். திருவாய்மொழி பாசுரம். இலங்கை செற்ற அம்மானே. இப்பதிகத்தில் ஆழ்வார் பிராட்டியை காக்கச் சென்ற நீ அடியேன் விஷயத்தில் தாமதம் ஏனோ என்கிறார். அதாவது பல ரூபமான அனுபவம் பரமபதத்தில் இருக்கும், உபாய ரூபமான அனுபவம் இங்கே இருக்கும். இவ்வுபாய ஞானத்தை பற்றிய தெளிவும் அதற்கான அவாவும் முன்னாலேயே ஆக வேண்டியிருப்பதால் சாதனமும் நற்பயனும் நானே ஆவன். சாதகனும் என் பயமாய் என்னை பற்றும். இதனால் உபாயத்தை அவனே நம்மை கொண்டு அனுஷ்டிக்க வைப்பதால் சரணாகதன் நான் பிரபத்தி செய்தேன் என்று கர்வம் கொள்ள தேவையில்லை. இவனுக்கு, அதாவது ஜீவனுக்கு அதீனம் அல்லாத ஒன்றை இவன் செய்ய முடியாது. இதனால் சிலர் நாம் பரதந்திரர்கள் சேஷபூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு உபாயம் செய்ய தேவையில்லை என்று சொல்ல இயலாது. ஸ்ரீ சுவாமி தேசிகன் பிரதான பிரதிதந்திரம் என்னும் அதிகாரத்தில் சேத்தனர் அப்பிராப்தருமாய் தானே ஒன்றை சுதந்திரமாக செய்ய இயலாதவர் அசக்தருமாய் இருப்பதற்கு காரணம் இவன் சேஷபூதன். பகவானின் சகாயத்தை எதிர்பார்த்தே எதையும் இவன் செய்வானாகையால் பகவானின் நியமனத்திற்கு உட்பட்டே இவன் செய்யும் உபாயமும் இருப்பதால் இவன் சேஷபூதனாக இருப்பதால் சேஷியான பகவான் உகந்த கைங்கரியத்தை செய்ய கடமைப்பட்டவன். ஆகையால் அந்த உபாயமும் பகவான் செய்விக்க இவன் செய்வதாலும் பகவான் சர்வ நியந்தா, இவன் ஜீவன் பகவானால் நியமிக்கப்படுபவன் ஆதலால் பகவான் இவனை ஒரு உபாயத்தில் மூட்டி இவனை உபாயத்தை அனுஷ்டிக்க வைத்தால் இவன் செய்வனே அன்றி இவனாக எதையும் செய்ய சக்தியற்றவன். ஆகையால் ஜீவனுக்கு எம்பெருமானை குறித்து சேஷத்துவம், அதாவது தாசத்துவம், பாரதந்திரியம், பகவானுக்கு கீழ்ப்பட்டிருத்தல் இருந்தாலும் இஜீவனின் சாத்தியோபாய அனுஷ்டானத்தை சரணாகதி அனுஷ்டானம் இவனின், அதாவது ஜீவனின் பாரதந்திரிய சேஷத்துவத்தை விளக்காது என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆகையால் அவ்வுபாயத்தை அனுஷ்டிக்கும் ஞானம் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள்.
ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியை மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.